தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு தொகுதிகளுக்கு பொதுமக்களை உடனடியாக சென்றடைவதற்காக வாகனங்கள் வாங்குவதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் என்னுடைய கருத்து என்பது வறுமை கோட்டின் கீழில் அதாவது அதிகமான வருமானம் இல்லாதிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தால் அரசினுடைய கஜனாவையும் பாதுகாக்கலாம். ஏனென்றால் பல கோடிக்கணக்கான சொத்தும் பணமும் இருக்கின்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாயிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொந்தமாக வாகனங்கள் இருக்கின்றது. சொந்தமான வாகனம் இல்லாத எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லது. இதனால் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை சீர் செய்ய முடியும். சட்டசபையில கார் அறிவிச்சிருக்காரு எம்எல்ஏ, தேவையில்லாத அவசியம் தான். ஏன்னா கேட்டா அவங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்து எலெக்ஷனே நின்று இருக்காங்க, அவங்க கார் வாங்க முடியாதா? அதனால கட்டாயமா அவங்க கார் இல்லாத அவசியம் இல்லை. எவ்வளோ பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அந்த பைசா செலவு பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா தொடக்கத்திலே இப்படி இருந்தால் 5 வருஷத்துக்கு என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மக்கள் பணத்தை எடுக்கக்கூடாது வேற விஜயாரு சொல்லி செஞ்சிருந்தார் சட்டசபையில. இப்போ அதே மக்கள் பணத்தை தான் அந்த எம்எல்ஏவும் கொடுக்காங்க, எல்லா எம்எல்ஏவும் கொடுக்காங்க. அது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார்கள் என்பது தேவையற்றது. இதுக்கு முன்னால சைக்கிள்ல போன சட்டமன்ற மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கார் இல்லாத எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கிறது சந்தேகம். அப்படி அவங்களுக்கு போடலாம், அவங்க கட்சிகள் செய்யணும். இல்லாம சட்டசபையில பப்ளிக் ஃபண்ட்ல செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு கருத்து. அவங்க மக்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்க. சட்டசபையில நம்மளோட பிரதிநிதி அவங்க போறது நமக்கான வேலைகளை பண்ணாதான். அப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அலவன்ஸ் கொடுக்குறாங்க. நார்மலா சென்னை போயிட்டு வராங்க, கார்ல போயிட்டு வராங்க. டோல்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பாஸ்போர்ட் வந்து அந்த டோல் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு. ஆனா அவங்க போடுற அந்த பெட்ரோல் அலவன்ஸ் அதை பற்றி யாருமே நினைச்சு பாக்குறது கிடையாது. தொகுதிக்குள்ள வராங்க, தொகுதியில எந்த இடத்துலயும் போறாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது எப்பவுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்.